ஆண்டவரின் திருக்காட்சிக்கு பின்வரும் வெள்ளி. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5, அருள்வாக்குகள் 12 தொடக்கம் 16 வரை. இன்றைய நற்செய்தி கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு தொட்டு உடனடியாக குணப்படுத்தியதை சித்தரிக்கிறது. தொழுநோய் தொடர்பான விதிமுறைகளை லேவியர் நூல் 13 மற்றும் 14வது அதிகாரத்தில் நாம் காணலாம். விவிலியம் எழுதப்பட்ட காலங்களில் தொழுநோயாளர்களின் துயரம் யூத மத சமூகத்தால் அவர்கள் நடத்தப்பட்ட விதத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் தூய்மையற்றவராகவும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களிடமாகவும் கருதப்படும் மக்களிடையே கணக்கிடக்கூட தகுதியற்றவர்களாகவும் கருதப்பட்டன. விடுதலை பயணம் 19:6. அந்த காலத்தில் தொழுநோய் ஒரு பயங்கரமான நோயாக கருதப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தங்கள் குடும்பங்களிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் தள்ளி வைக்கப்பட்டனர். தொழுநோயாளர்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்ட பாவிகள் என்றும் எந்த இரக்கத்திற்கும் தகுதியில்லை என்றும் அன்றைய யூத சமூகம் கருதியது. மோசேயின் முறையீடு செய்யும் மனப்பான்மை கொண்ட சகோதரியான மிரியம், எலியா இறைவாக்கினரின் பேராசைமிக்க ஊழியரான கேயாசி மற்றும் பெருமைமிக்க உசியா மன்னருக்கும் அவர்களுடைய பாவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று யூதர்கள் நம்பினர். மோசே சட்ட கட்டுப்பாடுகள். லேவியர் ஆகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மோசே சட்டத்தின்படி முதலில் தொழுநோயாளரை தூய்மையற்றவர் என்று அறிவிக்க வேண்டும். பிறகு ஆடையை கிழித்து தலையை மொட்டையடித்திருக்க வேண்டும். தாடி பகுதியை மூடிக்கொள்ள வேண்டும். அசுத்தமானவன் நான், அசுத்தமானவன் நான் என்று குரல் எழுப்பிக் கொண்டே செல்ல வேண்டும். முகாமுக்கு வெளியே தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு யூதனுக்கு பெருநோய் குணமடைந்து விட்டால் அவர் இப்போது சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்த உள்ளூர் யூத சமய குருவிடம் சென்று சான்றிதழ் பெற்று அந்த சான்றிதழ் பொதுமக்களோடு சகஜமாக பழக அவரை அனுமதிக்கும். இன்றைய நற்செய்தி தரும் படிப்பினை என்ன? நோய்வாய்ப்பட்ட மனிதனின் வலுவான நம்பிக்கை அவரை மோசையின் சட்டத்தை மீறத் தூண்டியது. மோசையின் சட்டத்தை மீறியதால் தான் அவன் இயேசுவிடம் நேரடியாக வந்தான். இயேசுவின் இரக்கமும் அன்பும் தீண்டத்தகாத தொழுநோய் தொற்றியவரை தொடுவதை அதே மோசே சட்டம் தடுத்தது. ஆனால் இயேசு சட்டத்தை தாண்டி இவரும் மனிதர், கடவுளால் அன்பு செய்யப்படுகிறவர், மாண்புமிக்கவர் என்று கருதி அவரை தொட்டார். அவன் குணமடைந்தான். எனவே கிறிஸ்தவத்தின் சாரம்சம் தீண்டத்தகாதவர்களை தொடுவது, அன்பு செய்ய முடியாதவர்களை அன்பு செய்வது, மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்பது ஆகும் என்று இயேசு இங்கு கற்றுத்தருகிறார். 2. குணமடைந்த மனிதனை நோயிலிருந்து விடுவிப்பதற்கான சான்றிதழை பெற குருக்களிடம் அனுப்புவதன் மூலம் குணப்படுத்தப்படுவதற்காக முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் குணப்படுத்துவதின் கடவுளின் ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும் மருத்துவர்களிடமும் நாம் செல்ல வேண்டும் என்று இயேசு கற்பிக்கிறார். கடவுளின் அருளும் மனிதனின் திறமையும் இணைந்தால் குணப்படுத்துதல் சாத்தியமாகும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காய் ஜெபிப்போம். மனித மாண்புடன் அவர்களை கவனிப்போம். ஆமேன்.